இப்போ நம்ம ஒரு புதிய ஏரியாவில் போய் நம்ம ஒரு வாடகை வீட்டுக்கு போகிறோம்னு வச்சுங்களேன். அந்த வாடகை வீட்டுக்கு போனோடனே வீடு பார்க்கும்போது நல்லா இருக்கும் சார். ஓனர் கீ கொடுப்பாரு. வீட்டுக்குள்ளே போனால் தான் எங்கே பைப்பு சரியில்லை, எங்கே ஃபேன் சுற்றலை, எந்த இடத்துல பெயிண்ட் அடிச்சு கொட்டுது, உள்ளே போன பெருசு தான் சார் தெரியும் நம்மளுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு போகிறதுக்கே அப்படி இருக்குது. ரோட்டில் இருக்கிற தெருநாய் கூட நம்மளை பார்த்தா கத்தும், யார் இது புது ஆள் வந்திருக்காங்க அப்படின்னு. அந்த தெருநாய் இருக்குல்ல, அதுக்கு பிடிச்ச பிஸ்கெட் போடணும். ஒரு சில தெருநாய்ங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் சாப்பிடாது, பிரியாணி தான் சாப்பிடும், நான்வெஜ் தான் சாப்பிடும். அதுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு அதை போட்டு அது நம்மளை கத்தாமல் பார்த்துணும். ஒரு நாய்க்கோ ஒரு வீட்டுக்கே இவ்வளோ ஆகுதுன்னா ஒரு நாட்டை கொடுத்துருக்கீங்க, கொஞ்சமாவது டைம் கொடுங்க, பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு KL2 US சேனல். தமிழக அரசியல் ரொம்ப மறுபடியும் விறுவிறுப்பாக தான் போயிட்டு இருக்குதான் சொல்லணும். நம்ம ஒரு சேனல் அந்தாண்ட போறோம்னா போய் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வந்தால் மறுபடியும் அரசியலில் நிறைய விஷயம் நடந்துருது, உடனே நிறைய பேச வேண்டியதா இருக்கு. முதல்ல நம்ம யாரை பத்தி நீங்க பேச போறோம்னா, அதாவது ராகவா லாரன்ஸ் 12ஆம் தேதி ஒரு அறிக்கை கொடுத்திருந்தாரு. அதாவது அவர் அரசியல்ல சேர போறாரு இல்லையான்ட்டு அவரோட ஸ்பீச் ரொம்ப கிரிப்ஸா, அவரோட ஹோல் ஜேர்னி எப்படி அரசியலுக்குள்ள அவர் வந்தாரு அப்படின்னு ஹோல் ஜேர்னியும் அவர் ஒரு கதையா, ஒரு குட்டி கதையா குட்டி ஸ்டோரியா அழகா சொல்லி முடிச்சுட்டு அங்க ஒரு ட்விஸ்ட் வச்சாரு. அதாவது நீங்களே சொல்லுங்க, அம்மா ஆசீர்வாதம் பண்ணிட்டாங்க, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அம்மா ஆசீர்வாதம் பண்ணிட்டாங்க, அடுத்தது மக்களான நீங்க, ஏன்னா மக்கள் எங்க அம்மாக்கு ஈடா, அடுத்தது எங்க அம்மாக்கு ஈடா மக்கள்னு ஒரு வேர்டு அவர் சொன்னாரு. அதை முடிச்சுட்டு மக்கள் தானே சப்போர்ட் பண்ணும், ஃபுல் அண்ட் ஃபுல் மக்கள் சப்போர்ட் இருந்தா தானே எது என்ன பண்ண முடியும். அதை முடிச்சுட்டு அடுத்தது அதுக்குள்ள அவரு அண்ணாமலை கட்சிக்கு போறாரு, அவரு ரஜினி ஃபேனு, ரஜினி கட்சிக்கு போறாரு, இங்க போறாரு, அது கட்டி அப்படியே கசாமுசான்னு ஒரே அதாவது என்ன சொல் ரூமர்ஸ் பரவிச்சா. அப்புறம் திருப்பி நேத்து ஒரு அறிக்கை விட்டாரு. அதாவது என்ன சொன்னாருன்னா, நான் அரசியல் வர்றது எல்லாத்தோட ஆசீர்வாதத்தோட வரேன், அதாவது மக்கள் இந்த மாதிரி நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க, அரசியலுக்கு வர. ஆனா அனௌன்ஸ்மெண்ட் நான் ஸ்டேஜில எங்க அம்மாவை ஏத்தி வச்சு உட்கார வச்சு நான் சொல்றேன் அப்படின்னு அவர் சொன்னாரு. அப்புறம் அதுலயும் ஒரு கதை சொன்னாரு. அதாவது என்ன கதை சொன்னாருன்னா, அந்த நாய் கதை சொன்னாரு. செய்தியாளர் எல்லாம் இந்த ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் நிறைய கேள்வி கேட்டப்ப அப்ப அவர் கதை சொன்னாரு. இப்பதானே புதுசா வந்திருக்காங்க, விஜயோட ஆட்சியை பத்தி கேட்டப்ப அவர் நல்ல விஷயமா, பாசிட்டிவ் விஷயமா தான் சொன்னாரு. அப்புறம் நம்ம ஒரு புதுசா ஒரு வீட்டுக்கு போயிருந்தா எப்படி அந்த சுத்தி பக்கம் அந்த வீடு நம்மளுக்கு பழகிறதுக்கு டைம் எடுக்கும். ஏன்னா பாக்குறப்ப வாவுன்னு இருக்கும், உள்ள போய் நம்ம தங்க ஆரம்பிச்சோன்னே தான் நமக்கு தெரியும் என்ன சரியில்லை, விளக்கு சரியில்லை, தண்ணி சரியில்லை, பெயிண்ட் உறிஞ்சி வருது. அவர் சொன்னது என்னன்னா, முழுக்க ஒரு வாடகை வீட்டுக்கு போறோம் அப்படின்னா, ஒரு வாடகை வீட்டுக்கு போறோம்னா என்ன நடக்கும், அங்க நம்ம முன்னாடி பாத்துறோம் நல்லா இருக்கும், உள்ள போனோம்னா அது உள்ள குறைகள் நிறைகள் எல்லாமே தெரிய வரும். அதை சொல்றப்பதான் என்ன சொன்னாருன்னா, நம்ம புதுசா ஒரு ஏரியாவுக்கு போய் இந்த வாடகை வீட்டு போனா அந்த நாய்கள் கூட குறைக்கும் அப்படின்னு. அதை போய் உடனே நம்ம மேல பழக்கம் இல்ல, அதுக்காட்டியும் அவங்க எல்லாம் திருப்பி நான் இன்னைக்கு பார்த்தா என்னது மக்களை நாயின்னு சொன்னாங்க. இப்படி எல்லாம் கதை திரிக்கிறாங்க. ஓ மை காட், என்னால சீரியஸா முடியல இப்ப. மக்களே, எப்படி இந்த மாதிரி எல்லாம் உங்களோட மூளை இந்த அளவுக்கு நெகட்டிவிட்டியா கீழ்த்தனமா வேலை செய்யுதா? இந்த மூலையெல்லாம் நீங்க நல்ல விஷயத்துக்கு செலுத்துனீங்கன்னா, அதாவது செலவு பண்ணீங்கன்னா இன்னும் நல்லா உங்க லைஃபும் முன்னேறும், உங்க குடும்பமும் முன்னேறும், இந்த நாடும் முன்னேறும். எனக்கு புரியல, அவரு என்ன அப்படி தப்பா சொன்னாரு? அவ்வளவு கரெக்டா, அவ்வளவு அழகா வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து அவர் சொல்லி விஷயத்தைய கூட இப்படி திருச்சி விட முடியுதுன்னா எப்படிப்பட்ட பிரெயினி இவங்களுக்கு? நீங்களே சொல்லுங்க மக்களே. எவ்வளவு நிதானமா அழகா சொல்றாரு ஒவ்வொருத்துக்கும். அது இன்னொன்னு சில நான் நினைக்கிறேன், இந்த பிரஸ் மீட் அப்படின்னு போறவங்க எல்லாருமே கரெக்டா அதோட செய்யறாங்களா அப்படின்னு. யாரு வேணாலும் பிரஸ் மீட் பண்ணலாம் நம்ம சிஎம் சார் பிரஸ் மீட் போக மாட்டாருன்னு அப்படின்னு. என்னன்னா அவங்க கேட்கிற கேள்வி, எப்ப அரசியலுக்கு வர போறீங்க, எப்ப அரசியல் திரும்பவும் இன்னும் இன்னைக்குள்ள கேட்கறப்ப கூட என்ன பண்றாங்க, எப்ப அரசியலுக்கு வரப்போ வரீங்களா இல்லையா, இது என்ன இது கேள்வி, வரீங்களா இல்லையான்னு ஒரு கேள்வி. அதுதான் ஏற்கனவே அவர் சொல்லிட்டாரு, கதை சொல்லி. அதுக்கு முன்னாடி ஒருத்தர் சொன்னாரு, நான் அவருக்கு ரொம்ப ஈடுபாடா இருப்பேன் அவரு அப்படின்னு. அதுக்கடையில் அவங்க தரப்புல இருந்து என்ன வந்துருச்சு, எங்களோட பெயரையோ எங்களோட சின்னத்தையோ யூஸ் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு என்ன சின்னம், ஒரு சின்னமும் இல்லை. அவங்களுக்கு என்னோட பெயரையோ எங்களை இயக்கத்தையும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்க ஒன்று சொல்றாங்க. என்ன சொல்றதுன்னு தெரியல. ஒருத்தர் அவரை பத்தி எல்லாருக்குமே தெரியும், அவர் எவ்வளவு நல்லது செஞ்சிருக்காரு லாரன்ஸ் அப்படிங்கிறது எல்லாம் தெரியும். கண்டிப்பா வரவேற்க வேண்டியது, எல்லாரும் வரவேற்கிறாங்க. அப்பயும் என்ன சொல்றாங்க, அதான் சொல்றாங்க, சில கொத்தூஸ் ஊபிஸ் அகெயின் என்ன பண்ணிடுவாங்க, அட்டாக் பண்ணி அவரை போய் இது பண்ணி வரதுக்குள்ளேயே. எப்படி இருந்தாலும் அவர் டிசைடுங்க
அம்மாவுக்கு தான் முதலிடமே கொடுக்குறாரு. அவர் ஃபர்ஸ்ட் எதை எடுத்தாலும் அம்மாவை மீறி எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படிங்கிறாரு. அம்மா அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. நம்ம சிஎம் சார் ஜெயிச்சதுக்கு அப்புறம் அம்மாட்ட சொன்னா அவங்களும் அக்செப்ட் பண்ணிட்டாங்கிறாரு. இதுவே பத்தாதா, இன்னும் மறுபடியும் அவங்ககிட்ட போய் இப்பயும் அதே கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் சொல்றாரு, நான் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் மற்றபடி பேச முடியும், திருச்சியில் நிக்கிறீங்களா இல்லையா, இந்த கேள்வி எல்லாம் கேட்கறாங்க. டோட்டலா யாரு அப்படி திருச்சி விடான்னு தெரியல. என்ன பொறுத்த வரைக்கும் லாரன்ஸ் மாதிரி ஆளு எல்லாம் வந்து கண்டிப்பா வந்து வரணும். அதுவும் ஒரு கேள்வி இருக்கா, அரசியலுக்கு பொலிட்டிக்ல இருந்தா தான் நீங்க வந்து நல்லது செய்ய முடியுமா? இப்பயும் அவர் வந்து நல்லது செஞ்சுக்கிட்டு தானே இருக்காரு. நீ ஏஸ் அவர் நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்காரு. பட் பவர்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா இன்னும் அதிகமா செய்யல. இந்த மாதிரி ஆளுங்களா வந்து கண்டிப்பா வரணும். இப்ப வந்து கண்டிப்பா வரணும், செல்ஃபிஷா இல்லாம கண்டிப்பா வரணும். இப்ப இவருக்கு அவரால் முடிஞ்ச அளவுதான் வர முடியும். இப்ப இந்த அரசியல் வந்துட்டாக்க ஒட்டுமொத்தமா சிந்திக்க முடியும். ஒட்டுமொத்தமா அதுக்குன்னு என்ன செயல்படுத்தலாம், என்ன திட்டங்கள் கொண்டு வரலாம் அவருக்கு பண்றதுக்கு, இப்ப மாற்றுத்திறனாளிகள் அப்படி எல்லாமே யோசிக்கலாம். அதனால தப்பே இல்லை. கண்டிப்பா நீங்க வாங்க, அரசியலுக்கு வாங்க. கண்டிப்பா நம்ம எல்லோருடைய சப்போர்ட்டும் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். பயப்படவே தேவையில்லை. சொல்லுவார்கள் சொல்லட்டும், தூட்டுவார்கள் தூட்டட்டும் அப்படின்ட்டு. அப்புறம் அடுத்தது வந்து நம்ம சுடலை MKS போவோம். யார சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும். அவரு மறுபடியும் வந்து அவரோட கதறல் வந்து எப்பதான் குறையும் என்னால தாங்க முடியல. சம்டைம்ஸ் எனக்கு சிரிப்பு வருது, சம்டைம்ஸ் எனக்கு கோவம் வருது. சில நேரம் யூ சீரியஸ்லி வெக் அப் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இன்னும் நீங்க தூங்கிக்கிட்டே தான் இருக்க போறீங்களா, இல்ல நீங்க தூங்குற மாதிரி நடிக்கிறீங்களா, எப்பதான் எந்திரிக்க போறீங்க அப்படின்ட்டு தான் தோணுது. அவர் வந்து என்னன்னா மறுபடியும் அதே தான் பண்ணிலாம், ஒரே மாதிரிதான் எல்லாம் வந்து என்னன்னா அப்படியே ஃபாலோ பண்ணாங்க. ஆனா நீங்க செய்யறதெல்லாம் என்ன செய்றீங்க? இப்போ டிவிக்கு ஆட்சி வரதுக்கு முன்னாடி என்ன செஞ்சோ அதை எல்லாம் திரும்ப நீங்க அப்படியே டிட்டோ மாதிரி ஃபாலோ பண்றீங்க. ஜென்சி அப்படின்னு ஒண்ணு போடுறீங்க, ஜென்சின்னு மீட்டிங் போடுறீங்க, அப்புறம் மகளிர் அப்படின்ட்டு ஒரு மீட்டிங் போடுறீங்க. அங்கேயும் போய் இப்படிதான் சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன பண்ணாரு, நாங்க செஞ்சதையே சொல்றாரு அப்படின்னு. நமக்கு என்னதான் சொல்றது, இப்ப போய் என்னன்னா அங்க போய் நிதி ஆயோக்ல வந்து பேசிட்டு வந்தார்ல, அதுக்கு வந்து என்னன்னா பயங்கரமா எல்லாரும் வரவேற்றாங்க. ஈவன் நிறைய சீஃப் மினிஸ்டரே வந்து ஒரு இம்ப்ரெசிவா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்றாங்க அந்த அவரோட பேச்சு. அதை பத்தி நான் அடுத்த வீடியோல டீட்டெயிலா சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பேசுவோம். அது வந்து எப்படி 1.5 ட்ரில்லியன் வந்து 2036 ரீச் பண்றது தமிழ்நாடோட எக்கனாமி, அதை பத்தி டீட்டெயிலா பேசணும். அடுத்த வீடியோ கண்டிப்பா நீங்க மறக்காம பாருங்க, அதுல பேசுவோம். அப்ப இவர் வந்து என்ன சொல்றாருன்னா, இப்ப வந்து அதே புலம்பல் தான், எங்க போனாலும் இதே புலம்பல் தான் புலம்பிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள வந்து என்னன்னா எங்க பார்த்தாலும் வந்து குற்றங்கள் பயங்கரமா அதிகரிச்சிருச்சான். அப்புறம் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவ்வளோ கொள்ளைகள், பிரச்சனைகள், அன்னாட பிரச்சனை, மக்களே வேதனையில கொந்தளிச்சிட்டு இருக்காங்களாம் இவர் மேல, இந்த டிவிகே மேலே. நம்ம வந்து இப்படி வந்து என்னன்னா ஹாலுசினேஷன் சில பேர் சொல்லுவோம் தெரியுமா, நம்ம வந்து அந்த மாதிரின்னா ஒரு மாயை உலகத்துல இருந்துட்டு நான் தான் நல்லவன், மற்றவங்க எல்லாமே நல்லவனே கிடையாது, எல்லாம் உலகத்தை சுத்தி எல்லாம் கெட்டதான் நடக்குது அப்படின்ட்டு அவரு தான் சொல்றாரா, இல்ல தெரிஞ்சு சொல்றாரா, இல்ல அவரு நாலேஜுக்கு இப்படிதான் போகுது, அவங்க சர்க்கிள் உள்ளவங்க எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு தலைவரே இன்னும் பயங்கரமா இருக்கு, உங்களுக்கு தான் சப்போர்ட், 95% மக்கள் உங்க எல்லாம் சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்களா என்னன்னு தெரியல. நம்ம சிஎம் சார் முதலமைச்சரா ஆனதுக்கு அப்புறம் தான் நிறைய பேத்தோட ட்ரூ கலர்ஸ் வந்து வெளிச்சம் போட்டு நமக்கு தெரியுது. எப்ப பத்தாதுக்கு இன்னொரு அடிமை லியோனி அவர்கள் பேசுற பேச்சுலாம், ஐயோ இவர் வயசுக்கு தகுந்த மாதிரி தான் பேசுறாரா, என்னல ஒரு ஆளோட அடிமையா இருந்தா இப்படிதான் மூளை வந்து வேலை செய்யாம போயிருமா அப்படிதான் எனக்கு தோணுது. என்ன இவர் பேச்சு பேசுறாரு, அவரெல்லாம் நான் ஒரு 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 இன்டெலிஜென்டா பார்த்து வச்சிருந்தேன். அவரோட பட்டிமன்றம் அதெல்லாம் வந்து அவ்வளவு அருமையா இருக்கும், அவ்வளவு ஒரு இன்டெலிஜென்ட் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். சீரியஸ்லி இப்பெல்லாம் ஐயோ உங்களுக்கு எல்லாம் பிரெயின் இருக்கா அப்படிதான் எனக்கு தோணுது. தமிழ்ல புலமை வாய்ந்தவர் அப்படின்னு சொன்னா அதுக்குன்னு ஒரு நீ வந்து சப்போர்ட்டரா இருக்கலாம், பட் சப்போர்ட்டர் இருந்தாலும் ஒரு நியாயமா பேசணும், இல்லாட்டி ஒண்ணு நியாயமா பேசணும். எதா இருந்தாலும் சப்போர்ட் பண்ணுங்க, உங்களை யாரும் சப்போர்ட் பண்ணி யாரோட சப்போர்ட் வேணாலும் இருந்துக்கலாம், பட் ஆனா நியாயமா பேசணும். எடுத்தா குத்தம், எல்லாத்துக்கும் நின்று அங்க போய் போட்டோ எடுத்தா குத்தம், இவர் வந்து கோட்டு போடுறதுக்கு குத்தம், பிரஸ் மீட்டை பார்க்கல, இந்த ஒரே ஒரு குறை இன்னும் வந்துட்டு இருக்குது, பிரஸ் மீட்டை பார்க்கல. பிரஸ் மீட்ல வந்து என்ன நடந்துட்டு போகுது சொல்லுங்க, பிரஸ் மீட்ல பேசி என்ன நடந்துட்டு போகுது, ஏதாவது இந்த மாதிரி திருச்சி விடுறதுக்கு அவங்களுக்கு ஒண்ணும் கிடைக்கலையே, அதனாலதான் அந்த பிரஸ் மீட்ல வந்து கேட்கறோம், என்னதான் கேட்டு போறாங்க, இது வரைக்கும் எல்லாம் ஓடிட்டு இருக்கு, என்னதான் பிரச்சனை, என்ன பேச போறாங்க, இவங்களால இருக்க முடியல, இமேஜின் பண்ணி பார்க்கவே இல்லை. இவங்களால வந்து அரசியலுக்கு முன்னாடி இவங்க வந்து கற்பனையில கூட அவங்க நினைச்சு பார்க்கல நம்ம வந்து அரசியலை விட்டு வெளில துரத்தி அடிச்சிருவாங்க அப்படின்ட்டு. அதனால இப்ப ஏத்துக்கவே முடியல. இன்னொன்னு வந்து என்னடா நம்ம சின்ன கோடி செலவு பண்ணிட்டோமே, இதுக்கப்புறம் எப்படி பண்றது, எப்படி சம்பாதிக்கிறது, அதை எப்படி மீட்கிறது, இந்த பிரச்சனையில வந்து கவலைக்கு இடமாயிட்டாங்க. அவங்க கவலைக்கு இடமானதுனால இப்ப இன்னொருத்தர் கிடப்பாருங்க, அவரு அப்படிதான் பேசுறாரு, போய் கேள்வி கேட்டா பதில் சொல்ல தெரியாது. ராசா அவர் வந்து என்னன்னா பயங்கரமா அப்படிதான் பேசுறப்ப மட்டும் பேசிடுவாரு, அவருக்கு வந்து பேசினா நான் பப்பன்னு முடிச்சுவாரு.
சோ இதுதான் மக்களே இன்னைக்கு உள்ள வீடியோ. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நோட்டிபிகேஷன் உடனே வந்துடும்.